வணக்கம். புரட்சி தளபதி மகுடம் சூடுமா? இல்ல ஏற இந்த நேரத்தில? ஹலோ. ஹலோ. குட் சொல்லுங்க. ஈவினிங் சார். ஓகே. நீங்க ஷோரூம்ல வண்டி சர்வீஸுக்கு விட்டிருந்தோம் இல்லையா? ஆமா. அது இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கிடைப்பேன். ஏன் என்னாச்சு? சிரமத்துக்கு மன்னிச்சுக்கவும். ஏன்னா, ஷோரூமில ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்காங்க. ஆ. சாரி. ஓகே. இது புதுசா இருக்கு. என்னடா இது? ஓகே. வண்டி இல்லாம இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டருக்கு நடந்து போனோம். சரி ஓகே நம்ம பாயிண்ட்டுக்கு வரேன். ஆமா. விஷால் முதல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதி இயக்குன படம் தான் மகுடம். அந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. படம் நான் பார்த்தேன். குழந்தைங்க முதல்ல நடக்கும்போது தடுக்கி கீழ விழுறது சகஜம் தான். கீழ விழுறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா, அந்த குழந்தைக்கு சுத்தி இருக்கிற பேரண்ட்ஸ், சொந்தக்காரங்க தான் கை தூக்கி விட்டுருவாங்க. மத்தவங்க கேலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. குழந்தைக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லன்னா, அந்த குழந்தை தனியா எழுந்திருச்சு நடந்தா தான் மறுபடியும் நடக்க முடியும். அந்த மாரி தான் ஒரு குழந்தைய படத்துக்கு அந்த பக்கம், இந்த பக்கம் சின்னதா நல்ல பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா, அந்த பாயிண்ட்ஸ கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த படத்தோட கதைய பத்தி சொல்லணும்னா, யாருமே இல்லாத ஒரு அப்பாவியான பையன். அவனுக்கு இருக்கிற ஆசையால, அவனோட திறமை வச்சுக்கிட்டு ஒரு டோன் ஆகுறான். அந்த டோனுக்கு என்னாச்சு? டோனோட ஃபேமிலிக்கு என்னாச்சு? அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? அதான் இந்த ஸ்டோரி. நான் இந்த படத்துக்கு போறதுக்கான ரீசன் என்னன்னா, ட்ரெய்லர்ல அந்த அஞ்சலி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான். தப்பு சொல்லக்கூடாது. அஞ்சலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அட ச்ச! ப! ஆனா, என்ன எக்ஸிகியூஷன்ல சொதப்பிட்டா. விஷால் பெர்ஃபார்மன்ஸ் பேடா இருக்குன்னு சொல்லல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, டைரக்ஷன் சில இடங்கள்ல நைட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள காட்டுனா கூட நைட் மாரி ஃபீல் பண்ணல. சன்லைட் எல்லாம் விண்டோல இருந்து உள்ள வர்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து பிக் ஸ்க்ரீன்ல ரொம்ப பேடா ஃபீல் பண்ணேன். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா, படம் ரொம்ப பிளெயினா போயிட்டுருக்காங்க. ரொம்ப முன்னாடியே நம்மளுக்கு தெரிய போகுது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. சரி, இனி எப்போ அது நடக்க போகுதுன்னு மட்டும் வெயிட் பண்ணா போதும். உங்களுக்கு ஒரு ஜோசியக்காரனா ஃபீல் பண்ணணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உள்ள போய் சொல்லலாம். பாரு அடுத்து இதுதான் வரப்போற. அடுத்து இதுதான் நடக்க போற. அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த கிளைமாக்ஸ் சீன் எல்லாம் எக்ஸிகியூஷன் அவங்க ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. அந்த அந்த இம்ப்ளிமென்டேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதோட அந்த ஃபேக்ட் வந்து பார்க்கிறவங்களுக்கு கனெக்ட் முடியல. முடியாது. அதுக்கான பிரிட்ஜ். சரி ஓகே. அவ்வளவுதான். இப்ப சாமி.